கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், அதுல 14ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறது எதுமான தந்திரமுள்ள உதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் 15 அன்புடன் சத்தியத்தை கைகொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கர்த்தருக்கு மகிமை. இனி குழந்தைகளாயிராமல். நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி வரணும். குழந்தைத்தனமாவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சோதரம். நம்ம குழந்தை வளருதுதான். அது வீட்டில் குழந்தை வளர்ந்துச்சுன்னா அது குழந்தைக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணும், அது எடுத்து என்ன பண்ணும், அதான் தானே நிற்க ஆரம்பிக்கணும், அதான் நடக்க ஆரம்பிக்கணும். அது அப்படி என்ன பண்ணும், அது அப்படி அப்படி ஆள் வளர்ச்சி உண்டாகும். அதான் தாயோட தகப்பன் விரும்புவாங்க, என் பிள்ளை வளரணும், நல்ல வளர்ச்சி வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை அன்னைக்கு சாக்லேட் கட்டினா இன்னைக்கும் சாக்லேட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுதுகிட்டு இருந்துன்னா இன்னும் நீ என்ன பண்ணல, வளரலன்னு அர்த்தம். ஓவரா சாக்லேட்டை சாப்பிட்டு அப்படின்னா சில பேர் சாக்லேட்டை சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த சாக்லேட் என்ன பண்ணும், உள்ள என்ன பண்ணும், அது தேவையில்லாமல் பல்வகைக்கு என்ன பண்ணும், சொத்த புள்ள ஆகி கிடக்கு. குழந்தை மாதிரி அடம் முடிக்கிறது, ஓன்னு அழுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் பார்த்தோன்னா எத்தனையோ வயசு ஆயிரம் என்ன பண்ணுவேன், 30 வயசாலும் சரி, 40 வயசாலும் சரி, 50 வயசாலும் ஓன்னு குழந்தை தரமாக அழுகிறது. பெரியவங்களா குழந்தைய போல மாறிடுவாங்க அப்படின்னு. உலகத்தின் பழமொழியை பார்த்து பரலோகத்துக்கு போகாது. தேவனுடைய வார்த்தையை பார்த்தா தான் நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியும். குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. குழந்தை மாதிரியே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. மெச்சூரிட்டி வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குழந்தைத்தனமாக செய்யக்கூடாது. இங்கே வசனத்தை நீ குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும். அப்போ குழந்தைத்தனமாக சூதுவாது என்ன பண்ண தெரியாது. எல்லாத்துக்கும் கொடுத்து என்ன பண்ணும், அது மண்ணுன்னு தெரியாது, வாங்கி டப்புன்னு வேணால் வாயில் வச்சிடும். அது கெட்டது தெரியாது, நல்லது தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணும், கவனமாக நம்ம கையாளணும். இன்னைக்கு எத்தனையோ சூதுள்ள மனுஷர்கள் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணும், ஓனாய் கூட்டமாக தான் அப்படி சொல்லப்படும். ஓனாய் கூட்டத்துக்கு அனுப்புறது போல உங்களை நான் அனுப்புகிறேன். உங்களை சுற்றி எதிர்மறையாக இருக்கலாம். நீங்கள் சரியாக என்ன பண்ணும், இனம் கொண்டு சரியான நபர் என்ன பண்ணும், கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல சூதும் வஞ்சிக்கிறதுமான, இன்னைக்கு வஞ்சிக்கிறதுக்கு எத்தனை பேர் பண்ணிட்டான், வஞ்சிக்கிற ஆவி. உங்கள்கிட்ட இருந்து எப்படியாவது என்ன பண்ணும், ஸ்தோத்திரம், வஞ்சனை. நம்ம வஞ்சிக்கிற ஆவிக்கு என்ன பண்ணும், உங்கள் வாழ்க்கை எப்படியா நீ வஞ்சகம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரை என்ன ஏமாத்துறாங்க. சீட்டு பணம் போடுறோம், அந்த பணம் போட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேரை ஏமாத்திட்டு போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம். ஆனால் இங்கே இடத்த பொறுத்துக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு விலைக்கு என்ன பண்ணும், கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. அது மாத்திரமல்ல, தந்திரமன போதமாக பல காற்றின் அலைகிறது போல அலைகிறான், அலைங்கிட்டு அலைச்சல். அதை ஒன்று இதில் அலைகிறது போல அங்கிட்டு என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து இந்த நாளை என்ன பண்ணுங்க, ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. அங்கங்கே அலையிறது பெருசு இல்லை. தேவ சமூகத்துக்கு போனால் இந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்புடன் சத்தியத்தை கைகொண்டு. அப்போ சத்தியமான வார்த்தை என்ன பண்ணுமா, அதை கைகொள்ளணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற மாத்திரமல்ல, அதை கைகொள்ளுறதுக்கு பிரயாசப்படணும். அதுபடி நம்ம வாழ முடியாது, நம்மளால முடியாது தான், ஆனால் தேவனால் முடியும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனால கூடாத காரியம் தான், ஆனால் தேவனால கூடும், எல்லாமே கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை எல்லாமே கைகூடி வரப்பண்ண கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்களால எல்லாம் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்றார். என்ன இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது, ஆனால் நான் கூட இருக்கேன், நான் எல்லாம் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை என்ன பண்ணு, கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும். அப்போ நம்ம தலை யாருங்க, குடும்பத்தில் தலைவர் கணவர் இருந்தாலும் நமக்கு தலைவர், இந்த குடும்ப தலைவர் யாருங்க, தலைவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தலையாகிய கிறிஸ்து. இந்த முழு உலகத்துக்கும் தலைவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நமக்கு ஓனர், நம்முடைய எஜமானர் யாருங்க, ஒரே குரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துடாதீங்க. தலையாக கிறிஸ்து. சில பேர் தலைவர் அவங்க தலைவர், அவங்க தலைவர் உங்களுக்கு இயேசுவா இருக்கட்டும். உங்க ரசிகர் இயேசுவா இருக்கட்டும். அவங்க ரசிகர், இந்த ரசிகர். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோட எனக்கு அவங்க தான் பிடிக்கும், இவங்க தான் பிடிக்கும், சினிமா நடி பிடிக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. உங்கள் தலைவர் இயேசுவாக இருக்கட்டும்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தலையாகி கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நாம் வளருகிற இருக்கும்படி அப்படி செய்தார். அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வர வர ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பாவனை, உங்கள் நடை, உங்கள் உடை எல்லாமே என்ன பண்ணும்? மற்றவர்களை சோத்திரம் அது என்ன பண்ணும்? ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. சரி, இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, அவங்க ட்ரெஸ்ஸுலும் சரி எல்லாவற்றையும் நம்ம கவனமா எவ்வளவு நேர்த்தியா இருக்காங்க, இவங்க தேவனுடைய மனுஷி, இவங்க தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்றது ஒரு நற்சாட்சி பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்க கர்த்தரை நம்பிருங்க. நிச்சயமா அவருக்குள்ள இருங்க. நீங்க நிச்சயமாக செழிப்பீர்கள். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் நம்மளை வளரச் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்ப தேவன் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணும்? இன்னைக்கு நம்ம ஜெபத்துல வளரணும், வேத வாசிப்புல வளரணும், தேவனுக்கு கீழ்ப்படிதல வளரணும். ஆமா, வேலை ஸ்தலத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? உண்மையா வாழ்ந்திரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பெஸ்ட்டா உங்களுக்கு வழி நடத்துவார். இந்த நாள்ல நன்மையை கிருபை உங்களை தொடரும். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.